அவள் தானே எங்கள் புன்னகை. மகேஷ் சொல்லுடா. இல்ல இப்போ வீட்டுல சொல்றதுனால மட்டும் இங்க என்ன பிரச்சனை வரப்போகுது எனக்கு புரியல. சரண், நான் உங்ககிட்ட பேசல, அவன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சோ வாய் மூடிட்டு பேசாம நில்லு. நான் ஏன் பேசக்கூடாது? இங்க பாரு, ஹாஸ்பிட்டல்னு பாக்குறேன், வாய் மூடிட்டு பேசாம என்ன? ஒரு தடவை ஒரு விஷயத்த சொன்ன உன்னால புரிஞ்சுக்க முடியாதா? அப்படி என்னடா பிரச்சனை வந்துரும்? என்ன பிரச்சனை வருமா? நீங்க 2 பேரும் மிருதுலாக்காக மட்டும்தான் யோசிக்கிறீங்க. ஆனா இது ஒருவேளை குடும்பத்துக்குள்ள தெரிய வந்துச்சுன்னா இதுக்கு பின்னாடி வர பிரச்சனை பத்தி நீங்க 2 பேரும் யோசிக்கவே இல்லை, அப்படித்தானே? இப்போ வீட்ல சொன்னாதான் தேவையில்லாத பிரச்சனை வரும். உனக்கு அது தெரியுமா? என்ன பிரச்சனை வரும் உனக்கு தெரியுமா? அண்ணி ப்ளீஸ் சண்டை போடாதீங்க, அமைதியா இருங்க, ஓகேவா? முதல்ல மிருதுலா கண்ணு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் இது வீட்டுல சொல்லலாமா வேண்டாமாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரண், கொஞ்ச நேரம் உன் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியா இரு. என்ன, ஃபர்ஸ்ட் மிருதுலா கண்ணு முழிக்கட்டும். எதுக்காக அவங்க பாய்சன் சாப்பிட்டாங்க அது எதுவுமே தெரியாம சும்மா வீட்டுல பாய்சன் குடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டா அவங்க பதறி அடிச்சு ஓடி வர மாட்டாங்களா? எதையாவது யோசிக்கிறியாடா நீ? இங்க பாரு, நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன, நான் எதுவும் யோசிக்காமல இல்ல. ஆமா, அப்படி யோசிச்சு ஒரே கிளியே கிழிச்சிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். டாக்டர், என் தங்கச்சி உள்ள எப்படி இருக்கா? டாக்டர், இப்போ அவங்க ஓகே தானே? ஆமா, நீங்க எல்லாம் என்ன ரிலேட்டிவ்ஸ் வேணும் அந்த பொண்ணுக்கு? டாக்டர், நான் அவளோட கூட பிறந்த அக்கா. இவர் என் ஹஸ்பண்ட், அவரோட தம்பி. டாக்டர், இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க நார்மல் ஆயிட்டாங்கல்ல? கடவுளுக்கு தான் டேங்க் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க சாப்பிட்டது ஸ்லோவா சாப்பிட்டாலும் அதோட வீரியம் 1 hour கழிச்சு காமிச்சிருந்தாலும் உயிரை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில தான் இருந்தது. ஆனா எப்படியும் எங்களால உயிரை காப்பாற்ற முடிஞ்சிருச்சு. ஆனா ஒண்ணு, ரொம்ப மன அழுத்தத்துல அவங்க இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு தாட்லாம் வரும், ஓகேவா? ஸோ ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிறதுனால முதல்ல அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண பாருங்க. இந்த டைம் காப்பாற்ற முடிஞ்சிருச்சு, அடுத்த டைமும் இது முடியுமாங்கிறது தெரியல. நெக்ஸ்ட் டைம் சூசைட் பிளான் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா உயிரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இல்ல டாக்டர், அப்படி எதுவும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். சொல்ல போனா ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்த வெளியே சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்களோன்னு ஐ திங்க், பட் எனக்கு தெரியல, ஓகேவா? உங்களோட ரிலேட்டிவ்ஸ் சொல்றீங்க, ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத நீங்க தான் இருந்து கண்டுபிடிக்கணும். ஓகே டாக்டர், இப்போ பார்க்கலாமா உங்களை? பார்க்கலாம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாருங்க. ஓகே டாக்டர். சரண், மகேஷுங்க. அவன் டாக்டர் கிட்ட பேச போயிருக்கான். மிருதுலா இரு. ஏய் மெதுவா. ஏய் லூசு. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு சரண். அறிவு இருக்காடி? அறிவு இருக்கா? ஏன்டி இப்படி பண்ண? முடிவே பண்ணிட்ட இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போணும்னு. உனக்கு என்ன உயிர் என்ன அவ்வளவு ஈஸியா போச்சா? எத்தனை டைம் எனக்கு புத்தி மொத சொல்லிருக்க, ஏன்டி இப்படி பண்ண? அக்கா அக்கான்னு சொல்லாதடி. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடி பண்றது? இப்படிதான் அப்பாவும் போனாரு, அடுத்து உன்னையே தூக்கி கொடுத்துட்டு அனாதையா நிக்கணுமா? ஏன்டி எங்களை பத்தில உனக்கு கொஞ்சம் கூட நினைக்காம இப்படி பண்ண? உனக்கு ஃபர்ஸ்ட் எதுக்கு சூசைட் தாட் வந்தது? வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இருக்கிறதுக்குலாம் செத்து போட நினைச்சா இந்த உலகத்துல யாருமே உயிரோட இருக்க முடியாதுடி. ஏன்டி புரிஞ்சுக்காம இப்படி நடந்த? ஏய் லூசு மாதிரி பண்ணாத, பேசாம இரு. நீ சும்மா இருடா. உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நான் என்னடி பண்ணிருப்பேன்? உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு புரியலையா? ஏன்டி இப்படி பண்ண? ஒரு நிமிஷம் இல்லாத இந்த உலகத்துல உன்னை விட்டுட்டு யாரு தாண்டி இருப்பா? சொல்லு பார்க்கலாம், சொல்லு. நீ பண்ண இந்த ஒரு தப்பு இல்ல, நீ மனசுக்குள்ள சம்மந்துக்கிட்டு இருக்கிய. அவர் எவ்வளவு வருத்தப்படுறாரு தெரியுமா? பாவண்டி அந்த மனுஷன் தனக்குள்ள இருக்கிற வலிய வெளியே காட்டவும் முடியாம இப்படி ஒரு கொடுமை கொடுக்கறீல்ல. அவர் ஒண்ணு லவ் பண்ணது தண்டி வர என்னடி தப்பு பண்ணாரு சொல்லு பார்க்கலாம். அவன் எங்க? ஆமா, இப்ப வந்து கேளு. எவ்வளவு துடிச்சு போன தெரியுமா? அம்மா கிட்டடி பதில் சொல்றது. இங்க பாரு, இந்த உலகத்துல நம்ம வாழ்றது வாழக்கூடாதுன்னு நினைக்கிறது நம்ம கையில இல்லடி, அத கடவுள் முடிவு பண்ணணும்டி. அவர் தானே நம்மள இந்த உலகத்துல படைச்சாரு, அவருக்கு தெரியும் நம்ம உயிரை எப்ப எடுத்துக்கணும்னு.
கொஞ்சம் கூட அறிவு இல்லாம இப்படி பண்ணிருக்க. படிச்சிருக்கீலடி. படிச்சாச்சு இப்படி பண்ணிட்டல. சந்தியா பாருடா. இங்க பாரு, அல்லாத அழுதுட்ட மட்டும் எல்லாம் சரியாயிடுமா என்ன? பேசாம இரு. அமைதியா இரு. மிருதுலா மிருதுலா இங்க பாரு, உன்னை நான் ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு தான் நினைச்சேன். உன் வாழ்க்கையில உனக்கு என்ன வேணும்னாலும் பிரச்சனையா இருந்திருக்கட்டும். ஆனா அவசரப்பட்டு இப்படி சாகணும்னு முடிவெடுத்த பாத்தியா, இது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். உனக்கு என்ன, நீ சாகணும்னு நினைச்சு முடிவெடுத்து இந்த உலகத்தை விட்டு போயிடுவ. ஆனா உனக்கு அப்புறம் உன்னவே நினைச்சிட்டு இதை உட்கார்ந்து இருக்காளே, இவ என்ன பண்ணுவா, உன் அம்மா தான் என்ன பண்ணுவாங்க, இதை பத்திலாம் நீ யோசிக்கவே இல்லை அப்படித்தானே? நீ எதுக்காக இந்த முடிவு எடுத்தேன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. ஆனா என்ன பொறுத்தளவுல இந்த முடிவு ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லுவேன். நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைய நம்ம சந்திச்சு வந்திருப்போம். என்ன ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்து நிற்கும். இதுதான் வாழ்க்கை. எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்கு முதல்ல மனசுல தைரியம் வேணும். நான் உன்னை தைரியமான பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் நீ இவ்வளோ கோழையா இருப்பேன்னு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். அப்படி உன் மனசு அழுத்தமாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்க போற? அவகிட்ட தானே கேட்குறேன். அதான் என்ன கேட்க போறேன்னு கேட்குறேன். நீ போய் மெடிசன் வாங்கிட்டு வா போ. அப்போதே டாக்டர் சொன்னாங்க. இப்போ எதுக்கு என்னை துரத்தி ஒன்று நினைச்சிட்டு இருக்க? பேசாம இரு. நான் கொஞ்சம் பேசணும் இதுலா கிட்ட. நான் இந்த இடத்துக்கிட்ட அதை குட்டி காட்டுறீங்கன்னு நினைக்காத. ஏன்னா அதாவது எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அதனால தான் நான் ஒத்துக்கிறேன், உன்னை ஒன் சைடாக தான் லவ் பண்ணேன். ஓகே சரி, ஓகே, இப்போ அதை பற்றி எதுவும் பேச வேணாம். இப்போது அவங்கவுங்க லைஃப் வேறு வேறு மாதிரி மாறிடுச்சு. உன் லைஃப் வேற, என் லைஃப் வேற. ஸோ இனி அதை பற்றி நான் எதுவும் பேசலை. ஆனால் மண்டபத்தை விட்டு நீ போகும்போது நான் ஒருத்தரை விரும்புகிறேன், அவரை தேடி போகிறேன்னு தானே லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேன். அப்படி நீ விரும்புகிறவருக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதனால தான் இந்த சூசைட் தாட் வந்துச்சா? மிருதுலா, தயவு செஞ்சு இதையும் அவங்கிட்ட சொல்லிடாதடி. உன்னை கெஞ்சி கேட்குறேன். என்னால எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியாதுடி. ஏற்கனவே அவன் ரொம்ப குழம்பி போயிருக்காண்டி. அவன் குழப்பத்தை நான் தெளிய வைக்கவே எனக்கு 2 நாள் வேணும். இப்ப மட்டும் உண்மையை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ப்ளீஸ் மிருதுலா. உண்மையை சொல்லணும்னு நினைச்சிருந்தா எப்பயோ சொல்லியிருந்திருப்பேன். இப்போ வரைக்கும் அதை நான் சொல்லாம இருக்கேன்னா, இப்போ வரைக்கும் அது தெரியாம இருக்குன்னா, அது உண்மை தெரிய வர்றதுக்கு இன்னும் நேர காலம் இருக்குன்னு தானே சந்தி அர்த்தம். நான் அப்போ எதுக்காக நினைச்சு இந்த உண்மையை வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சனும், இப்பவும் அதுக்காக தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த உண்மை சரணுக்கு எப்போ எப்படி யார் மூலம் தெரியணும்னு இருக்கோ அப்பவே தெரியட்டும். அது வரைக்கும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் கேட்டதுக்கு இன்னுமே பதில் வரலையே. ஏன் நம்ம மனசார நினைக்கிறவங்க கூட பிரச்சனை இருந்தா மட்டும்தான் சூசைட் தாட்லாம் வரணுமா? எனக்கு வாழ பிடிக்கல, எதுக்கு இந்த உயிரை வச்சு வாழணும்னு, அதனால தான் நான் அப்படி பண்ணிக்கிட்டேன். இங்க பாரு, நீ சொல்ற ரீசனை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சரி ஓகே, உனக்கு சொல்லணும்னு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ யார் வேணாலும் லவ் பண்ணு, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் லவ் பண்ணுறவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். ஏன்னா அவங்களே நம்மளை நம்பி இருக்கும்போது அப்போ அவங்கள விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டு போனால் மட்டும் நம்ம என்ன பண்ணிட முடியும்? கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வலியை மட்டும்தான் நம்ம கொடுப்போம். நம்ம இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் யாருக்குமே எந்த இடத்துலையுமே அவங்க ஒரு இடத்துல சோர்ந்து போய் நின்று அவங்களுக்கு காயத்தை கொடுக்காம நம்ம அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போனாலே எந்த பிரச்சனையும் இல்லை. கடவுள் நமக்கு கொடுத்த உயிரை அவரே எடுத்துக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. படிச்சிருக்க பொண்ணு 4 எழுத்து நல்லாவே தெரியும். ஏன்னா என்னவா இருந்தாலும் சரி, யோசிச்சு நிதானமாக முடிவெடு. ஓகேவா? லைஃப்பில் இல்லாத ப்ராப்ளமே இல்லை, அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் தள்ளி விட்டுட்டும் போக முடியாது. தட்ஸ் இட் ஒன். அண்ணி, உசுரே உசுரே அட நீதானடா, கனவா நனவா இங்க நின்னாயடா, காயோ ஆராதா நெஞ்சோ சேராதா, காணோ நிழலிப்போ நெசமாகாதா. வாழா வாழ்வே அடி நீதானம்மா,
தாகம் தீராதா தாபோ வீழாதா மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா. என்னடா எங்க போன? டாக்டர் கிட்ட டிஸ்சார்ஜ் பண்றத பத்தி கேட்க போயிருந்தேன்டா. இன்னைக்கு முடியவே முடியாதுன்னாங்க. ஆனா ரொம்ப ரிஸ்க் எடுத்து இன்னைக்கே டிஸ்சார்ஜ் வாங்கிட்டேன். அண்ணி நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. வீட்டுக்கு தெரிய வேணாம் அண்ணி. கண்டிப்பா வீட்டுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். இங்க பாரு சரண், தேவையில்லாத பிரச்சனை பண்ணாது, புரியுதா? வீட்டுக்கு தெரியவே வேணாம். இது எப்போ தெரியணுமோ அப்போ தெரியட்டும், அது வரைக்கும் தெரிய வேணாம். சரி, வீட்டுக்கு தெரிய வேணாம், நான் ஒன்றும் சொல்லலை. சரிங்க அண்ணி, ஹாஸ்பிட்டலுக்கு பில் பே பண்ணலை, நான் பே பண்ணிட்டு வந்துடுறேன். சரண் என் கூட வா. தப்பு தான்டா, தப்புதான். எனக்கு வேற வழி தெரியாம தான் இப்படி பண்ணிட்டேன். என் மூஞ்சி கூட பார்க்க மாட்டேங்கிறேன்ல. வரேன். அண்ணி பார்த்துக்கோங்க, டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுங்க அண்ணி. இப்போதைக்கு டேப்லெட்ஸ் போட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம். இப்போவே சொல்லிட்டேன், இப்படி ஒரு விஷயம் நடந்ததை யாருமே எங்கேயுமே எதையுமே சொல்ல வேணாம். அண்ணி அவங்கக்கிட்ட எதுக்காக இதை பண்ணாங்கங்கிறத கேட்டுக்கோங்க அண்ணி. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம லைஃப்பில் நமக்கு ஒருத்தவங்க எப்போதுமே ஸ்பெஷல் பர்சனாக இருப்பாங்க. இப்போது சரண் எப்படி உங்களுக்கு இருக்கானோ அதே மாதிரி தான் எல்லார் லைஃப்லையும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம அப்பா அம்மாக்காக வாழணும்னு நினச்சவங்க அந்த ஸ்பெஷல் பர்சனுக்காக கொஞ்ச நாள் வாழணும்னு நினைப்பாங்க. கொஞ்ச நாள் என்ன, அவங்க ஆயுஸ் முழுசுமே அதுக்காக அவங்க அர்ப்பணிச்சிருவாங்க. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சிலர் முட்டாள்தனமாக முடிவெடுப்பாங்க. ஆனால் அந்த முட்டாள்தனம் அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டா மாறிட போகிறது கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 4 நாள் அழுவாங்க, அதுக்கப்புறம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தை விட்டு, இப்போ இருக்கிற இந்த மனுஷங்களை விட்டு, முக்கியமாக அந்த ஸ்பெஷல் பர்சனை விட்டு போயிட்டோன்னு நினச்சி போனவங்க தான் வருத்தப்படுவாங்க. இது சிலருக்கு புரியல அண்ணி. இனி புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அது முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அண்ணி. இனி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி அண்ணி, டேப்லெட் கொடுத்து தூங்க வைங்க. சரண் வாடா. என்கிட்ட கேஷ் இல்லை, ஏடிஎம் கார்டும் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு ஒன்றுமே இல்லாமல் பிச்சைக்கார மாதிரி வந்திருக்கேன். வா. டேய் நான் பார்த்துக்கிறேன், நீ பண்ண நான் பண்ண. வா சந்தியா, பார்த்துக்கோ, பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன், ஓகேவா? அண்ணி எதுக்கு அழுது கண்ணீரை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மலாம் முக்கியம் நினச்சிருந்தா அவங்க இப்படி பண்ணியிருந்திருப்பாங்களா? ஸோ எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க அண்ணி, நான் வர்றேன். தூண்டில் மீனா நான் தினம் சாகுறேன். சாமி வேணா உன்னில் சாயுற சண்மோ இனி ஓ உசுருல தினம் கலக்கணும். அவர் சொன்னது யாருக்குன்னு புரியுதா? உனக்கு தான். இங்கே பாரு, நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அவசரப்பட்டு முடிவெடுத்துருவோம். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது அது தப்புன்னு தெரியும். ஆனால் முடிவெடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறியா? ஒரு நாள் அது முடியாது. அதான் என்கிட்ட பேசாம மூஞ்சி திருப்பிட்டு போறான்ல, அப்பயே புரிஞ்சிருச்சு. உனக்குலாம் இன்னும் புரியாதுடி, இப்பவும் புரிய போறது கிடையாது. என்ன, உன்னோட நிலைமையில அவர் இந்த இடத்துல இருந்தார்னா நீ துடிப்ப பாரு, அப்போ புரியும்டி. டேப்லெட் எடுத்து கொடுக்குறேன், போட்டுட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடு. நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அவ்வளோதானே, போயிடுவோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், காலையில் ஓபி அடிச்சுட்டு தெரிஞ்சிங்களே, மம்மு சாப்பிட்டீங்களா இல்லையா? இப்படி ஐஸ் வைடி. ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல. யார் இந்த அனிதாவா இருப்பாங்க? ஒருவேளை இவகிட்ட கேட்டு அசிங்கப்பட்டுட்டா என்ன பண்றது? ஸோ இவ பேரை அனிதான் வச்சது தப்பா, இல்ல எனக்கு ஸ்டாஃபா வர போறவங்க அனிதான் பேர் வச்சது தப்பா? தென் காட், ஒண்ணுமே பண்ண முடியல. கேட்கலாமா எதுக்கு எக்ஸாம் எழுதுன்னு? இல்ல ஓவரா பண்ணிருவாள்.
பாப்பாவா? சரி. ஒன்று என்ன, இப்போ 5 குட்டி பாப்பா தம்பியா? அடுத்து சித்தி ஒரு 15 பெத்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அப்போ மொத்தம் கனிப்பாப்பாக்கு எத்தனை? மொத்தம் 20 குட்டி பாப்பா. சித்தி 15 பெத்து தரேன். அதில் 5 கருப்பாவும் 5 வெள்ளையாவும் மீதி 5 கருப்பு வெள்ளையும் சேர்ந்த மாதிரி. என்ன, ஓகேவா? என்ன, ஓகேவா 15? வேணும்னே பண்றேன்னு நல்லாவே தெரியுது. அவளே என்னை பத்தி தெரியாம இருக்க. நான் மட்டும் புருஷனுக்கான உரிமை எடுத்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதாண்டி நீ. என்ன கனி அப்படி பார்க்குற வச்ச கண்ணு வாங்காம? சித்தி என்ன அவ்வளோ அழகா இருக்கனா என்ன? பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கா? டேய், நானும் எவ்வளோ நேரம் சிரிப்பை கண்ட்ரோல் பண்றது? ஸோ முடியல, ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கா. கனி பல்லு கரண்டு கீழே விழுந்துற போகுது. ஆமா, என்னை பார்த்தோன்னே அப்படியே சப்பி போட்ட பழம் கொட்ட மாதிரி ஆயிரும் மூஞ்சி. என்ன எப்ப பார்த்தாலும் லேப்டாப்பும் கையுமா? கொஞ்சம் பொண்டாட்டி பிள்ளைங்கள பார்க்கறது. என்னது பிள்ளைங்களா? இல்ல, கனியும் நமக்கு பொண்ணு மாதிரி தானே, அத சொன்னேன். என்னமோ தெரியல, ஒரு மார்க்கமாக தான் பேசிட்டு இருக்க. ஆமா, நான் ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ ரீசெண்டா எக்ஸாம் எழுதுனியே, அது எதுக்காக? விபூதி அடிக்கிறதுக்கு ஆள் தேவைன்னு ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. அதுக்கு டிஆர்பி எக்ஸாம் எழுதுனாதான் விபூதி அடிக்கிறதுக்கு ஒரு எலிஜிபிள்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் எக்ஸாம் எழுதுனேன். ஓ, விபூதி அடிக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன்ல கேட்குறாங்களோ? ஆமாம், பின்ன உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் ஏமாத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அதுவும் கரெக்டு தான். நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க, அப்படித்தானே? ஆமாம், உங்களை மாதிரி ஆளுங்கக்கிட்டலாம் தெளிவாக இல்லைன்னா எப்படி காலத்தை கடத்துறதா? ரொம்ப தெளிவு. ஓகே ஓகே. சரி, எது கேட்டீங்க? அதான் விபூதி அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன எதுக்கு கேட்டீங்க வச்சிங்கன்னு? நானும் அதுக்கு தான் கேட்டேன். ரொம்ப பண்ணாதீங்க. என்ன குறைச்சே பண்ணிக்கிறேன்னு? மகேஷ்க்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க தெரியுமா? அதான் தெரியுமே. ஏன் விக்ரம், எப்படியும் நான் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்குள்ள 5 பேருக்குமே நல்லபடியா வாழ்க்கை அமைஞ்சிரும்ல. சாரி, நம்ம லைஃப்பை தவிர. எதுக்கு போகணும்னே பேசிட்டே இருக்கு? போகணுன்னா போய் தானே விக்ரம் ஆகணும். ஏன்னா அக்ரிமெண்ட் டேட் முடிஞ்சிட்டா கண்டிப்பாக கிளம்பிடணும்ல. அண்ணே. டே வாடா குட்டி, என்னடா? என்ன கீழே எல்லாரும் மகேஷ் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நீங்க இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனி டைம் லேப்டாப் லேப்டாப் லேப்டாப். எப்படி என்ன அண்ணன் கூட குடும்பம் நடத்துறீங்க? நான் எங்கம்மா குடும்பம் நடத்துறேன்? என்னை பார்த்தா குடும்பம் நடத்துற மாதிரி தெரியுது. சரி சரி, 2 பேரும் கிண்டல் பண்ணி விளையாடுறீங்கன்னு தெரியுது. என்னமோ பண்ணு. கீழே அத்தை மாமா எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்கள வச்சு வாசுக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் பேசுறாங்க. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி. அப்படியா? சரிடா குட்டிமா, வரேன். நீ போ. சாப்பிட்டியா? மில்க் ஷேக் குடிச்சு. ரொம்ப தான் ஆக்குறேன். எல்லாமே பண்ணியாச்சு, வாங்க. சரிடா குட்டி. வாசு, நீ ஷோ, நான் இங்கே வந்ததை யாருக்கிட்டே சொல்லக்கூடாது, ஓகேவா? நான் உங்ககிட்ட பேசதான் வந்தேன். சாகிற வயசா உனக்கு? சாகிற வயசான்னு கேட்குறேன். இங்கே பாரு, உனக்கு ஒரு விஷயம் வேணும், அதில் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனா, அதுக்காக நீ போராடு. என்ன, நீ போராடி அந்த விஷயத்தை நீ கையில் பெறும் போது அது உனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை விட்டுட்டு கோலை மாதிரி சாகரன் போய் முடிவெடுத்திருக்க. படிச்சிருக்க பொண்ணு தானே நீ? என்ன சொல்கிற? இங்கே பாரு, நான் பேசுகிற சில விஷயங்கள் நீ யாருக்கும் புரியாது. சொல்லப்போனால் இலைமறைக்காயா மறைச்சி தான் பேச முடியுமே தவிர டைரெக்டாக சொல்ல முடியாது, ஓகேவா? நீ சூசைட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் சிம்பாலிக்காக சில வேர்ட்ஸை சொல்லிட்டு போகிறேன். இதுக்கு மேலே உன்னோட விருப்பம். இப்போது நீ சாகணும்னு நினச்சி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட. என்ன, நீயும் மனசுக்குள்ள நினச்சிருக்க அந்த பர்சனுக்கும் அது வலிக்கும். என்றைக்குமே நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோன்னா
அது நமக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வருதோ அதை தாண்டி நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு எவ்வளோ தூரம் பிரச்சனை வருதுங்கிறத நம்ம யோசிக்கணும். யோசிச்சு தான் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்கணும். உனக்கு பிடிச்சிருக்க ஒரு பொருளாகட்டும் இல்லை அது ஒரு விஷயமாகட்டும், அதில் நீ ஸ்ட்ராங்காகவும் நியாயமாகவும் இருந்தீன்னா அது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை விட்டுட்டு கோலை மாதிரி முடிவெடுத்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், நீ போயிடுவ. போனதுக்கப்புறம் அந்த விஷயம் அம்மானால வராது, அப்பானால வராது. நீ அந்த ஒரு இதுக்குள்ளே நீ நினச்சி எவ்வளோ நீ சந்தோஷப்படணும்னு நினச்சியோ அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஜஸ்ட் நான் இங்கே வந்தது யாருக்கும் தெரியாது. என்ன, உன்னை பார்த்துட்டு போகணுன்னு தான் வந்தேன். எதாக இருந்தாலும் பார்த்து முடிவெடு. ஆஸ் ஏ ஒரு ஃப்ரெண்டாக உங்ககிட்ட என்ன சொல்லணுமோ அதை இன்டைரக்டாக சொல்லிட்டேன். இதை டைரெக்டாக புரிஞ்சுக்கிறதும் இல்லை இன்டைரக்டாக தான் புரிஞ்சுக்க முடியும்னாலும் புரிஞ்சுக்கோ, ஓகேவா? அவ்வளோதான். சீக்கிரமாக எல்லாமே மாறணும்னு காட் கிட்ட வேண்டிக்கிறேன். பாய். தேங்க்ஸ் மகேஷ். எதுக்கு நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? இல்லை மகேஷ், நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக ரொம்ப நேரமாக ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. அண்ணி, எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுறதுனால மட்டும் இங்கே எதுவும் மாறிட போகிறது கிடையாது. விடுங்க அண்ணி. இல்லை மகேஷ், உங்களோட நிலமை யாருக்குமே வராது, எனக்கு அது புரியுது. ஆனால் மகேஷ், சரணுக்கு இப்போ நம்ம என்ன விஷயத்தை தெரிய வச்சாலும் அவன் அதை புரிஞ்சுக்கிற நிலமையிலே இல்லை மகேஷ், அதான் உண்மை. அதனால் இதை உண்மை எப்போ தெரியணுமோ அப்போ தெரியட்டும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு மிருதுலா கிட்டேருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் மகேஷ். அதனால் இன்றைக்கி மிருதுலா கிட்ட எல்லாத்தையும் நான் கேட்கலான் இருக்கேன். மகேஷ், நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. நான் உங்களை ஏதாவது ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாலோ இல்லை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது நான் அன்றைக்கி பேசியிருந்தாலோ என்னை மன்னிச்சிருங்க மகேஷ். எல்லாமே ஒரு சூழ்நிலை காரணமாக தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ. இப்போ எங்கள் அம்மா திட்டுனா நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேனா, அந்த மாதிரி தான் நீங்களும் என்ன. நான் உங்களை என் அம்மாவாக தான் நினைக்கிறேன். அம்மா அடித்தாலோ திட்டினாலோ வாங்கி போல, அதே மாதிரி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மகேஷ். நான் கண்டிப்பாக உங்களையும் மிருதுலாவையும் நான் சேர்த்து வைப்பேன். இதனால் என் வாழ்க்கை எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்காக நீங்கள் 2 பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக உங்களையும் மிருதுலாவையும் நான் சேர்த்து வைப்பேன். என் உயிரை கொடுத்தாது நான் சேர்த்து வைப்பேன். தேங்க்ஸ் அண்ணி. சரி, மிருதுலாவை டிஸ்சார்ஜ் பண்ணணும், வாங்க போகிறோம். ம். இப்போவே வீட்டுக்காக்க. ஆமாடி, வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனை எதுவும் ஆகிடக்கூடாது, அதனால் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு. ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, ஓகேவா? சரி. நான் சொன்னேன்ல அம்மா கிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு. அம்மா கிட்ட அக்கா கிட்ட யார்கிட்ட எதையுமே சொல்லாத, புரியுதா? எல்லாமே சால்வ் ஆனதுக்கப்புறம் பேசிக்கலாம். அண்ணி, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா குளிக்க வைங்க. குளிக்க வச்சதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு கொடுத்து டேப்லெட் கொடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அப்புறம். சரி மதி. ஓர் பார்வை பார்த்தே உயிர் தந்த பெண்மை பாராமல் போய்விடுமா? ஒரு கண்ணில் கொஞ்சம் வலி வந்த போது மறு கண்ணும் தூங்கிடுமா? நான் வரும் பாறை பல தாண்டி வேறாக வந்தேன், கண்ணாளன் முகம் பார்க்கவே. என் கடுங்காவல் பல தாண்டி காற்றாக வந்தேன், அண்ணாவின் குரல் கேட்கவே. அடடா, அடடா, இன்று கண்ணீரும் தித்திக்கின்றதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் முதல்ல சாரி, வீடியோ டைமிங் ரொம்பவே கம்மியாக இருக்கும். என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. நான் காலையிலே மதுரை ஸ்லாங்கில் போஸ்ட் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப இருமலாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் வாய்ஸ் ப்ராப்பராக கொடுக்கவே முடியல வீடியோ. ஒரு 4 டைலாக் பேசினாலே பயங்கரமாக இருமல் வருது. ஸோ சரி வீடியோ போடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு 25 நிமிஷத்துக்கிட்ட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எப்படியாவது ஃபுல்லாக கொண்டு வரேன்.
அது மட்டும் இல்லை ஸ்கிரிப்ட் இன்னைக்கு இவங்களுக்கு மட்டும்தான் நான் எடுத்திருந்தேன், மற்ற யாருக்கும் நான் எடுக்கலை. சரி, எடுத்த வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த உடம்பு குணமாகல, அதான் பிரச்சனை. நானும் எவ்வளவோ மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இருமல் மட்டும் போகலை. முன்னே வந்து தொண்டையில் சளி அடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் அது இதாகிடுச்சு, சரியாயிடுச்சு. ஆனால் இப்போது என்னால் வாய்ஸே கொடுக்க முடியல. ஒரு 4 வார்த்தை யார்ட்டையும் பேச முடியல நிம்மதி, அதான் உண்மை. கொஞ்சம் வாய்ஸே மாறி மாறி தான் வருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நாளைக்கு எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணிடுறேன். ரொம்ப சாரி, வீடியோ வந்து டல்லாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோ. என்னால் ப்ராப்பராக போட முடியல, அதான் பிரச்சனை. வாய்ஸ் மட்டும் கரெக்டாக கொடுக்க முடிஞ்சா கரெக்டாக வீடியோ. எதுவும் நினச்சிக்காம இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எல்லா கேரக்டர்ஸை கவர் பண்ணி நான் கொண்டு வந்துடுறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து மிருதுளா மகேஷை சேர்த்து வைக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான். இப்போ நான் ஒரு ட்விஸ்ட் வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அது ரிவீல் பண்ணுறதுக்கு நான் வந்து எடுத்த உடனே ட்விஸ்ட் வச்சுட்டு அதை வந்து அப்படியே வந்து ரிவீல் பண்ண மாட்டேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்போதுமே வந்து ட்விஸ்ட் வச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய காரணத்தையும் ஒரு காரியத்தையும் செய்வேன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உதாரணம் வந்து நம்மளோட சரண் சந்தியா கல்யாணம் தான். அது எவ்வளோ பெருசாக கொண்டு வந்து எப்படி முடிச்சேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இங்கே நிறைய பேர் வந்து சரண் கேரக்டரையும் சந்தியா கேரக்டரையும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் அப்படி புரிஞ்சுக்க வேணான்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, சம்டைம் வந்து இப்போ சரண் கேரக்டர் தான் வந்து மிருதுளா மகேஷ் வாழ்க்கையில் ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் வெயிட் பண்ணி பார்த்தா தான் புரியும். அட்மின் எந்த அளவுக்கு ட்விஸ்ட் வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு எண்டிங் ரொம்ப ஹாப்பியாக கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்னை பொறுத்தளவில் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கதை உங்களுக்கு புரியும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வீடியோ டைமிங்க்கு ரொம்ப ரொம்ப சாரி. நாளைக்கு டைமிங் அதிகமாக போடுறேன். இதுக்கு மேலே என்னால் பேச முடியல, சாரி.